ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விளாகில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயாவோட வீடை பார்க்க போகிறோம். காமராஜர் ஐயாவோட வீடு எங்கே லொக்கேட்டடாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம விருதுநகரில் தான். நீங்களும் விருதுநகர் போனால் கண்டிப்பாக ஐயாவோட நினைவில்லத்துக்கு போங்க. இதுதான் ஐயா பிறந்த வீடு. ஐயாவோட வீடு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இது அவங்களோட அம்மா சிவகாமி அம்மாள். அதுக்கப்புறம் இது ஐயா ஸ்கூல் டேஸில் எடுத்த ஃபோட்டோஸ். அதுக்கப்புறமா இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, ஐயாவுக்கு வெளிநாடு போகிறப்ப வெளிநாடு பயணங்கள் போவாங்கல்ல முதல்வர்கள்னா, அவங்களுக்கு வெளிநாடு பயணங்களில் கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஆனால் ஐயா இது எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கதர் வேஷ்டி, கதர் சட்டை மட்டும்தான் போடுவாங்க. இதுதான் ஐயா வாழ்ந்த ரூமு. அதுக்கப்புறமா வெளியே பார்க்குறது ஐயாவோட திருவுருவச் சிலை. அதுக்கப்புறம் ஐயா மீட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோ, அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா பயன்படுத்திய உடைகள், அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா வாங்கிய பதக்கங்கள், இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே தமிழக அரசால் பாதுகாக்கப்பட்ட கண்ணாடி பேடகங்களில் அங்கே வச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஐயாவோட கண்ணாடி, அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண சோப்பு, அதுக்கப்புறம் அவங்க முகம் பார்த்த கண்ணாடி, இந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண பென்னு, இந்த மாதிரி எளிமையான பொருட்கள்லாம் அங்கே நம்ம பார்க்கறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இவ்வளோ எளிமை கொண்ட மனிதனுக்கு ஏசி பயன்படுத்தினாருன்னு சொல்லி புதுசாக சர்ச்சையை உருவாக்குறாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்த மனிதர். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு மாடிப்படி ஏறும். அதில் ஏறி போய் மேலே பார்த்தோம்னா ஐயா பயன்படுத்திய இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போ இந்த மாடி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே புத்தகங்கள் தாங்க. ஐயா லக்ஸரிஸாக திங்ஸ் வச்சுருந்தாங்களோ இல்லையோ, புத்தகங்கள் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. இது அவங்க பயன்படுத்திய ஆடை நம்மளோட காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா ஐயா பயன்படுத்திய சமையல் பாத்திரங்களும் அதிகமாக கிடையாதுங்க. லிமிட்டடாக தான் ஐயா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பாத்திரம், ஒரு 4 கரண்டி, ஒரு 2 தட்டு, இந்த மாதிரி திங்ஸை தான் ஐயா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஐயா பயன்படுத்திய கட்டிலுமே ரொம்ப லக்ஸரிஸாலாம் கிடையாது. ஒரு மடக்கு கட்டில் மட்டும்தான். இதை தமிழக அரசு ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாத்து வர்றாங்க. அதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம ஐயா கையால் எழுதின அவங்க கையெழுத்துக்கள். அதுக்கப்புறமா இப்போ தான் எல்லாமே பிரிண்ட் அவுட்டாக வருது. பட் ஆனால் சிஎம்மாக இருந்தாலும் கையால் தான் இந்த எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. இது ஐயா பயன்படுத்திய ஜக்கு, அதுக்கப்புறம் அவங்க சமையலுக்கு உபயோகப்படுத்தின பாத்திரங்கள் 4. நான் ஐயாவோட ஹோமை விசிட் பண்ணேன். நீங்களும் முடிஞ்சால் விருதுநகர் போனால் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.